இந்த பையன் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கான். ஆனாலும் அவனுடைய குழந்தைய பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்ல. இதுக்கு முன்னாடி வந்த பேபி சீட்டர்ஸ் எல்லாருமே தலைக்கால் புரியாம ஓடிட்டாங்க. இந்த பேபியும் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கு. சும்மா அழுதுகிட்டே இருக்கு. இதனால இந்த பையன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுதான். சீக்கிரமா ஒரு பேபி சீட்டரை கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே போராடுறான். அந்த சிஇஓ தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், எப்படியாவது இந்த குழந்தையோட உண்மையான அம்மாவை கண்டுபிடி, அவங்களாலதான் இந்த குழந்தைய அடக்க முடியும்னு. அப்பதான் இன்னொரு புது பொண்ணு வந்து வேலையில ஜாயின் பண்றாங்க. நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே சிஇஓ அந்த அழகான பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஏதோ பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பட் என்னன்னு அவனுக்கு சரியா சொல்ல தெரியல. அவனுக்கு அந்த பொண்ணை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பட் அவனுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே சரியா ஞாபகத்துக்கே வரல. அப்ப அந்த பொண்ணு கிட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டு சொல்றான், நீ மட்டும் என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நான் அதிகமாவே பணம் தரேன்னு. அந்த பொண்ணு ரொம்பவே பாசமா அந்த குழந்தைய எடுத்து கையில வச்சுக்கிறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் அந்த குழந்தையோட அம்மா தான் தானு. ஆக்சுவலா இந்த குழந்தை இந்த பொண்ணுக்கும் சிஇஓக்கும் பிறந்ததுதான். 9 months அப்புறமா குழந்தை பிறக்கும் போது யாருமே இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல, குறிப்பா அவனுடைய அம்மாவும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. சடனா அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. சோ இதனால அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வைக்க வேண்டியதா போயிடுது. அந்த பொண்ணு தான் குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கொண்டு போய் சிஓவுடைய டோர் கீழே வச்சுட்டு வந்துறாங்க. அவங்க அம்மா கூடவே இருந்து அவங்க அம்மாவை பத்திரமாவும் பாத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அம்மா ஒரு செயினை பிடிச்ச கையில கொடுத்துட்டு, நீ எப்படியாவது உங்க அப்பாவை போய் கண்டுபிடின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போய் சொல்லு, நான் செத்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க அம்மாவும் செத்து போயிடுறாங்க. திருப்பி அந்த பொண்ணு அதுக்கப்புறமா சிஇஓவும் கதவு கிட்ட இருந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த குழந்தை சிஇஓவுடைய குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை யாரோட பேச்சையுமே கேட்க மாட்டேங்குது. நிறைய நானிஸ் வந்துட்டாங்க. பட் யாரோட பேச்சையுமே அந்த குழந்தை கேட்கறதே இல்ல. தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு. இதனால சிஇஓ மட்டும் இல்ல, அவனுடைய ஃபுல் ஃபேமிலியுமே ரொம்பவே கவலையில இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு பணத்துக்காக வேலைக்கு வராங்க. சிஇஓ படுற இந்த கஷ்டத்தையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கையில அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை அழுறதையே நிறுத்திடுது. உடனே சிஇஓ மட்டும் இல்ல, அங்க சுத்தி இருந்த எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க.